வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அக்டோபர் மாதம் முடிந்து நம்ம நவம்பர் மாதத்திற்குள்ள வந்துட்டோம். புதிய மாதம், புதிய தலைப்பை தான் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரதா செய்யுது. 4 திசை இருக்குன்னா நீங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டாலும் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து ஒரு துக்கம் நமக்கு வரதா செய்யுது. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு என்ன தேவை? கர்ச்சிஃப் தேவை. என்ன கர்ச்சிஃபா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான நேரத்தில் நமக்கு அழுகை தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கர்ச்சிஃப் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வேதனையான நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், எப்படி ஆறுதல் பெறலாம், எப்படி அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெபேக்காவை சந்திக்க போறோம். அவங்க இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். நன்றி மேடம். உண்மையாவே இந்த மாசம் முழுக்கவும் ரொம்ப முக்கியமான தலைப்புகளை நம்ம பேச போறோம். போராட்டம் தான் வாழ்க்கையாகும், வாழ்க்கை தான் போராட்டமாகும். நண்பர்களே, இந்த பகுதி ஹரிவன்ஸ் சாஹிப் பச்சன் அவர்களோட ரொம்பவே பிரபலமான கவிதையின் பகுதி. ஒருவேளை இந்த கவிதையை நீங்க கேட்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையில உண்மையா ஆயிடுச்சா? இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில மிகவும் கடினமான போராட்டங்களை கடந்து போய்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்லைன்னா எப்ப இந்த வேதனை, துக்கம், கவலை, வலி முடியும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ள பல கேள்விகள் வருதா? இந்த துக்கம் என்னோட வாழ்க்கையில ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த துக்கத்துக்கான நோக்கம் ஏதாவது என் வாழ்க்கையில இருக்கா? இது மூலமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? நம்ம கவலையை கடந்து போறப்ப நம்மோட செயல்பாடு எப்படி இருக்கணும், நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்? நண்பர்களே, இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த மாதம் நம்மோட ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் நாம துக்கம், கவலை, வேதனையை பத்தி தான் நிறைய பேச போறோம். 2013 வருஷம் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. என்னுடைய அப்பா இறந்து போன நேரம் என் தலையில பெரிய இடியை விழுந்த மாதிரி நான் உணர்ந்தேன். அதனால எனக்கு மன அழுத்தம் அதிகமாச்சு. அரைக்கதவு மூடிக்கிட்டு நான் முடங்கி கிடக்க ஆரம்பிச்சேன். எல்லா நேரமும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீடு திரும்பினதும் வீட்டு கதவை சாத்திக்குவேன். இத்தனை ஜெபம் செஞ்சோம், இத்தனை உபவாசம் செஞ்சோம், நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு? என்னோட மனசுல இந்த ஒரு கேள்வி மட்டும் வந்துட்டே இருந்தது. என்னால ராத்திரியில நிம்மதியா தூங்கவே முடியாது. ஏன்னா யாரோட மனைவியாவது கணவராவது இறந்துட்டாங்கன்னா அது ரொம்பவே கடினமான சூழ்நிலையா இருக்கும். அந்த நேரம் எனக்கு ரொம்ப கடினமான நேரமா இருந்துச்சு. உடல் ரீதியாவும், மன ரீதியாவும், ஆவிக்குரிய ரீதியாவும் கூட என்னோட தைரியம் உடைஞ்சு போச்சு. உண்மையா மனசளவுல நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். கிட்டத்தட்ட 3-4 மாசம் வரைக்கும் எனக்கு ஜெபம் பண்ணவும், பைபிள் வாசிக்கவும் மனசே இல்ல. நான் தினம் ஆண்டவர்கிட்ட ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மட்டும்தான் கேட்டுட்டே இருந்தேன். சங்கீதம் 34:18 இப்படி எழுதியிருக்கு: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நண்பர்களே, நாம இந்த துக்கங்களை கடந்து போற இந்த சூழ்நிலை தேவனுக்கு பக்கத்துல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகும். நீங்க இந்த நேரம் ஏதாவது கவலைய கடந்து போய்கிட்டு இருந்து அதுக்கு ஜெபம் பண்ண விரும்பினா, உங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ண விரும்பினா, CBN பிரேயர் லைன்ல கண்டிப்பா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்க நம்பர் 9910401010. நண்பர்களே, இன்னைக்கு நீங்களும் கூட கவலைகளை கடந்து போய்கிட்டு இருக்கலாம், தனிமையை உணரலாம். நீங்க தனியா இல்ல, தேவன் உங்க கூட இருக்காருங்கிறத நாங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேலும் உங்களோட இந்த வேதனைகள்லயும் கூட உங்க வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான நோக்கத்தை அவர் உங்க கூடவே இருந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. நீங்க அவர் கூட மட்டும் நிலைச்சிருங்க, உறுதியா இருங்க. நண்பர்களே, மாதம் முழுவதும் இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்களை மறுபடியும் இந்த ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கூட உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா அதுல கூட சந்தோஷப்படுவதற்கான சில காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்க்க போறோம். அதனால திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்க்கலாம். CBN பிரேயர் லைன் லைவ் ஒவ்வொரு முதலாவது மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி Facebook பேஜ்ல வருது. உங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் பிரார்த்தனையில கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கவலையின் பாரத்தை உங்களால தாங்க முடியாம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க நோய் உங்களை மனசார உடைச்சிருக்கலாம். நாங்க உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம்.
4th அப்புறமா 18th நவம்பர் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி ஃபேஸ்புக் பேஜ்ல லைவ்ல கலந்துக்கோங்க. உங்க எல்லா கஷ்டங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். மறக்காம நீங்க லைவ் பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. ரிமெம்பர் த டேட்ஸ் ஆர் 4th and 18th நவம்பர். கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல உங்க மெசேஜை அனுப்புங்க. CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே வேதனை அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம தியானம் செய்ய இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனையான நேரத்துல நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம கத்துக்க போறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பா இருக்கு. நம்முடைய வேதனையான நேரத்தில், துக்கமான நேரத்தில் நம்ம தேவன் கூட இருக்கும்போது எதுவுமே நம்மளை பாதிக்காது. இப்போ நம்முடைய 20 வருடத்தை நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, நம்முடைய நிகழ்ச்சி இதுவுமே சாதாரணமானது கிடையாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள், வேதனையான நேரங்கள் கூட உண்டு. ஆனால் தேவன் கூட இருந்ததுனால மட்டும்தான் இது எங்களுக்கு சாத்தியமானது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு வேதனையான நேரம் இருந்தாலும் நம்ம பைபிள் வசனங்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நிச்சயமா அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும், அதை ஜெயிக்க முடியும். நீங்க இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருக்கீங்களா? நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு எப்போங்க இந்த சந்தோஷம் கிடைக்கும், மறுபடியும் எனக்கு சிரிப்பை பார்க்க முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கடினமான நேரத்திலையும் கூட தேவனால் எல்லாமே சாத்தியம். உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனால் தர முடியும். குறிப்பாக நமக்கு நெருக்கமானவங்க யாரையாவது நம்ம இழந்து போகும்போது அதனால் வரக்கூடிய வேதனை நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். அதாவது வேதனையிலிருந்து லட்சியத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அங்கிதா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். அஜ்மீரை சேர்ந்தவரான அங்கிதா பாட் கனடாவில் ஒரு நர்ஸாக பணிபுரிந்தார். எல்லா மகள்களைப் போலவும் அங்கிதாவும் தன்னுடைய தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். எங்க ஃபேமிலில நாங்க 4 பேர் இருந்தோம். என்னோட அம்மா, அப்பா, என்னோட அண்ணன், அப்புறம் நான். எங்க அப்பா கூட எனக்கு இருந்த அந்த அன்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க இந்திய கடற்படையில இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அதோட பெரிய கனவுகளை நான் அடையணும்னு அவங்க எப்பவுமே விரும்புவாங்க. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அதாவது நான் ரொம்ப வலிமையா இருக்கணும்னு விரும்பினாங்க. எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது. பஸ்லயோ இல்ல ஆட்டோலயோ தான் என்னால போக முடியும். ஆனா அவங்க என்ன ரொம்பவே உற்சாகப்படுத்துனதுனால என்னால இப்ப எல்லாம் செய்ய முடியுது. அவங்களோட வழிகாட்டுதலால தான் நான் நர்சிங் பண்ணேன். அங்கிதா நர்சிங் படித்துக் கொண்டிருந்த போது அந்த நேரத்திலிருந்து அவருடைய தந்தைக்கு கிட்னி பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியாது. என்னோட மன ஆரோக்கியமும் பாதிக்க கூடாதுன்னு அம்மாவும் அண்ணனும் ரொம்ப நல்லாதே என்கிட்ட சொல்லவே இல்லை. லீவுக்கு வந்தப்பதான் அவங்களுக்கு டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு தெரிய வந்துச்சு. அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. 2017ல அவங்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம். என்னோட அம்மா தான் என் அப்பாவுக்கு கிட்னி தந்தாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே பொருந்துச்சு. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிதாவின் தந்தைக்கு மன ரீதியாக இன்னொரு சவாலும் வந்தது. அவங்களுக்கு இம்யூனோ கம்ப்ரெஷன் ட்ரக்ஸ் இருந்துச்சு. அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இதை ஒரு நோயாளி கிட்ட நீங்க வெளிப்படுத்துறதுனால அதால அவங்களுக்கு இன்னும் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. வீட்டோட நிலைமை அந்த நேரம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவங்களுக்கு ஃபீவர் குறையவே இல்லை. அப்போ யுஎஸ்ல இருந்த என்னோட அண்ணனை கூப்பிட்டேன். நாங்க கடந்து போன இந்த நிலைமை எங்களுக்கு ஒரு இருட்டான நேரமா இருந்துச்சு. எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் உறவினர்கள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினாலும் அவங்க ரொம்ப பயந்து போயிருந்ததுனால எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு புரியல. தந்தையின் மோசமாகும் உடல்நிலை, வேறு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை அங்கிதாவிற்கு அந்த நேரம் மிகவும் கடினமாக இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே புரியல. நான் ரொம்ப பதட்டத்துல இருந்தேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு. நான் என் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தேன். மறுபடியும் எங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல நிறைய சண்டை இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல தேவன் எங்களுக்காக நிறைய வல்லமையை தந்தாரு. அதனாலதான் நானும் என் அண்ணனும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் நின்னோம். இது எல்லாமே எங்க கூட இருந்த தேவனாலதான் நடந்துச்சு.
பைபிள்ல இருக்கிற சில வாக்குறுதிகள் எங்களுக்கு எப்பவுமே மனசுல இருக்கும். பிலிப்பியர் 4:19, 2 கொரிந்தியர் 12:9, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியை தந்துச்சு, எங்களுக்கு உற்சாகத்தையும் தந்துச்சு. ஏன்னா அம்மா அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்போ எனக்கும் என் அண்ணனுக்கும் வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ குழப்பத்திலையும் நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தோம். அதுக்கு காரணம் அந்த நேரத்துல நாங்க தேவனை விடல. நாங்க முழுமையா தேவனை மட்டும்தான் நம்பி இருக்கோம். இதனால் அங்கிதாவினால் சிரமங்களை எதிர்கொள்ள முடிந்தது. ஆனால் சிறிது நாட்கள் கழித்து அவருடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். ஆனால் தேவனுடைய அன்பு மட்டுமே அவரை பலப்படுத்தியது. மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு போன் வந்த நேரம் தேவன் எங்க அப்பாக்கு அவருடைய கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி அவருக்கு நிம்மதியான மரணத்தை தந்ததுக்காக நாங்க 2 பேரும் தேவனுக்கு நன்றி சொன்னோம். நாங்க நன்றி உள்ளவங்களா இருந்தோம். அந்த நேரம் எங்களுக்கு யோபுவோட சாட்சி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனோட ஒரு உதாரணம் முன்னாடி வந்துச்சு. அவன் தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டான். இருந்தாலும் கூட அவன் இன்னமும் தேவனுக்கு உண்மையுள்ளவனா நன்றியுள்ளவனா இருந்தான். என்னோட இந்த உலகத்தின் தந்தை என்னை விட்டு போயிட்டாலும் கூட நித்திய பிதாவான இயேசு கிறிஸ்து என் கூட இருக்காருன்ற உணர்வு எனக்கு இருந்துச்சு. நான் தனியா இருக்கேன்ற நினைப்பு ஒரு நொடி கூட எனக்கு வந்தது கிடையாது. அவரோட பிரசன்னத்தை இப்போ நான் உணர்றேன். இன்றைக்கு அங்கிதா தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய அன்பை பற்றி சொல்வதற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நற்செய்தி சொல்லவும் நான் ஒரு நேரத்துல சந்திச்ச அந்த வேதனை அது நோக்கமா மாறுச்சுங்கிறத சொல்லவும் நான் முயற்சி செய்றேன். என்னோட சாட்சி மூலமா என் வாழ்க்கை மூலமா மக்களை ஊக்குவிக்கவும் உத்வேகப்படுத்தவும் நான் முயற்சி செய்றேன். இந்த விஷயங்களால நான் ஏன் இந்த பாதையை கடந்து போனங்கிறதுக்கு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நன்றி அங்கிதா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம வேதனை ஒரு நோக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நம்ம வேதனை கூட ஒரு நோக்கத்தை நோக்கி செல்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானவங்க யாரையாவது நம்ம இழந்து போகும்போது, அவங்க இறக்கும்போது அதனால வரக்கூடிய துக்கம் நமக்கு அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் யாராலையும் நமக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது. தேவனால மட்டும்தான் அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கும். பைபிள் வசனங்கள் தான் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. பைபிளில் கூட ஒரு திறமையான ராஜாவை நம்ம பார்க்குறோம். சிங்கத்தையும் கரடியையும் கூட அவர் ஜெயிச்சிருக்காரு. கோலியாத்தையும் கூட அவர் ஜெயிச்சிருக்காரு. நிறைய போர்களில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ராஜா தேவனுக்காக பல காரியங்களை செஞ்சிருக்காரு. தேவனும் இவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. ஆனால் சங்கீதம் 55 நம்ம பார்க்குறோம், நான் ரொம்ப பயப்படுறேன், நான் ரொம்ப கவலைப்படுறேன், என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த ராஜாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த வேதனையான இந்த துக்கமான சூழ்நிலையிலிருந்து நான் தப்பிச்சு போனோம், எங்கேயாவது ஓடி போகணும், அதனால் எனக்கு ரெக்கைகளை தாங்க, நான் பறந்து போய் எங்கேயாவது ஒரு வனாந்திரத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறத இந்த வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்பா, என்னால் இந்த துக்கத்தை சமாளிக்கவே முடியலை, இந்த வேதனையை என்னால் சமாளிக்கவே முடியல, நான் எங்கேயாவது இதை விட்டு ஓடி போயிருந்தேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தாவீதுக்கு தேவன் சொன்ன ஒரு ரகசியம், தேவனை அதன் மூலமாக அவர் துதிக்கவும் செஞ்சார். நான் இன்னொரு வசனத்தையும் கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்க முடியும்? அவர் நம்மை விசாரிக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புயல் போன்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அதில் ஒரு மாற்றத்தை பெற முடியும். ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 991040
1010 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஆனா அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். அனைத்து பார்வையாளர்களுக்கும் மற்றும் சிபிஎன் குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட இந்த 20வது ஆண்டு விழாவிற்கு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவன் உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அழகான இந்த செயலை செஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. நமக்குள் கிரியை தொடங்கியவர் அதை முடிக்கவும் செய்வார் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. எல்லாருமே இந்த பயணத்துல தான் நாம இருக்கோம். நமக்குள்ள தேவனோட செயல் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்குள்ளேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நன்றி சமீர் சார், உங்களுடைய செய்திக்காக மிக்க நன்றி. எங்களை ரொம்ப ஊக்குவிச்சிருக்கீங்க. நீங்களும் ஒரு புதிய வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்கிறத நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம வேதனையை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேதனை ஒரு படிக்கட்டா மாறி இருக்கும். நிச்சயமா உங்க முகத்துல ஒரு புன்னகையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சோதனைகள் இருந்தாலும் சரி, அதன் மூலமாகவும் நம்ம தேவனை துதிக்க முடியும். நம்ம ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் தேவன் மாற்றி தருகிறார். நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் அவர் தருகிறார். அதனால இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, யாரெல்லாம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு மன வேதனையோடு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தகப்பனே நீங்க ஒரு விசை பாருங்கப்பா. அவங்க அதுல இருந்து மீண்டு வர கிருபையையும் ஞானத்தையும் தாங்காண்டவரே. அவங்க எல்லா பிரச்சனைகளையும் உங்ககிட்ட இறக்கி வைக்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க விசாரிக்கிறவரா இருக்கீங்க. எங்களுடைய கவலைகளை நாங்க உங்ககிட்ட சொல்லும் போது அதற்கான தீர்வு உங்ககிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையை நீங்க எல்லாருக்கும் தாங்க. இந்த வேதனைகள்ல இருந்து வெளியில வந்து உங்க நாமத்துக்கு புகழ்ச்சியா மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரியா வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுடைய வலி வேதனை மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா தேவனுக்கு புரியும். நீங்க ஜெபத்துல கேட்கும் போது நிச்சயமா அவர் உங்களுக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவன் இருக்கும்போது நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்முடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறார். அவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.